போச்சு. ஓ தந்தையே, ஓ தந்தையே சொல்லு. ஆனால் தந்தையே, கமலங்களுக்கு கமலங்களுக்கு பிள்ளை கோடி குமார சொல்லுமே, குமார சொல்லுமே. எப்படி என்னுடைய பாதார விந்தத்தை ஆதரமா சேரும் என்றென்றைக்கும் சுகமாக வாழக்கடவர். ஆனால் தந்தையே, எப்படி என்றால் தந்தையே சின்ன சிறு வயதிலே உங்களிடம் காண்பிக்க வேண்டும் தந்தையே. சற்று அமர்வி. பாரு தந்தையே உட்காரும் இங்கையே, பாரு தந்தையே உட்காரும் இங்கையே, பாரு தந்தையே உட்காரும் இங்கையே, பாரு தந்தையே உட்காரும் இங்கையே, பாவலனை எப்போலாட்டுவார் இங்கையே, பாவலனை எப்போலாட்டுவார் இங்கையே, பட்டபாகலில் வட்டத்தாரையின் மேல் மலையாளம் சென்று பல்வேறு மந்திரங்களை கட்டு வந்தீங்க. அது மட்டுமில்ல நான் ஓடுன்னு சொன்னா ஓடும், உட்காருன்னு சொன்னா உட்காரும். அது மட்டும் இல்லாம ஓடும் இதுவே விளையாடு சங்கீதமோடு பாடு ஆனால் தந்தையே, நான் ஓடுன்றால் ஓடும், உட்காருன்னா உட்காரும், பாடுன்னா பாடும். அப்பேற்பட்ட பொம்மை இது. ஆமா, அது மட்டுமா? காலமில்லையே, காலமில்லையே, ஆனால் தந்தையே, அது மட்டும் இல்ல, பக்கரிக்குமே இது கூத்து ஆடுமே, பக்கரிக்குமே இது கூத்து ஆடுமே, பக்கரிக்குமே இது கூத்து ஆடுமே.
பரவ சண்டாலா என் முன்ன நீங்க பரிகாசம் செய்திருக்காளா குருபட அவதரிச்சு அடே சண்டாலா எவ்வளவு ஆசையாக உனக்கு 5 வயது ஆகிவிட்டது கல்வி சாலை சேர்க்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசையாக ஓடி வந்தேன். ஆனா நீயும் ஒரு குட்டிசாட்டனை கொண்டு வந்து என்ன முன்ன பரிகாசம் செய்யறிய. அங்க என் முன்ன குடும்பசாமி செய்ததனால குருமனாய் அவதரித்து கோலும் கையுமா திரிவாய் பாலும் பழம் இருந்தோம் ஆனா நீயோ பழங்கூட நீ அறிவாய். பிடிக்கிற சாபம் தந்தையே என்னை நீரோ தயவோடு தான் அழைத்து சந்தோஷப்படவே குட்டி சாத்தானை ஆட்டி மைந்தனா எண்ணிடாது மலையன சாபம் தந்து நெச்சரி கேட்டால் நெஞ்செங்கும் காரி துப்பு பெரியா சொன்னா காதிலோ ஒப்புமோ அங்க குட்டிய பால ஆனால் தந்தையே என்னை அன்போடு தான் அழைத்து இப்பேற்பட்ட மலை போல சாவும் தெரியுறிய நான் என்ன தப்பு செஞ்சேன் விளக்கமாய் தெரிவிக்க ஒரு தண்டை எடுத்து எப்படி நடந்துக்கிட்டோம் ஒரு மாமன் மச்சனிடம் முறையாட போது என்னிடம் வந்து முறையாடுகிறேன் தடுக்கல பையன். ஓ தந்தையே என்ன சொல்ற தருதலன்னு சொல்ற தருதல செப்பிழை பெரியோர் பொறுக்காமல் பெரியோர் பொறுக்காமல் சாபம் தாழ்வான ஜெயம்மா தப்பாதுவே ஜெயம்மா நானே அடங்கி வர கதையை கற்பித்தாலே கண்வட்டி ஏறி வரோ ஆனால் தந்தையே என்னை தருதலை என்று தெரிவிக்கிறாய் பெரியோரு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுக்கிறாய் என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி பெரியோர அட பெரியோரை கண்டது மரியாதை செய்யாத பெரியோரை கண்டது மரியாதை ஒரு பெரியவரை கண்டா ஒரு மரியாதை செய்யாது
முடியாது. எப்படின்னா பிள்ளையா எனக்கு நீ கொல்லி ஆயிட்டேடா சண்டை வைப்பாய். ஓ தந்தையே கொல்லியா? வேயனோ வாயனோ நீ பெற்ற பிள்ளைவனோ வேயனோ வாயனோ நீ பெற்ற வேயனோ பிடியை போர் பின்னாலையா நடையும் இளமல் பிடியை போர் பின்னாலையா நீ வேதந்த நடையும் இளமல் எல்லாம் இதை ஆனால் தந்தையே நீயோ என்னை போடா பேய் என்று சொல்கிறாய், போடா நாய் என்று சொல்கிறாய். இப்படி பேய்னு சொன்னாலும் நாயின்னு சொன்னாலும் நீ பெற்ற பிள்ளைதான் தந்தையே. அந்த சிறு பிள்ளை பயமாதி மொழி போல சிறு பிள்ளை பயமாதி மொழி போல பயமாதி மொழி போல சிறு பிள்ளை பயமாதி மொழி போல குமார் செல்வமே சிறுபிள்ளை 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 பயமறியாது என்ற மொழி போல நீயோ ஏதேதோ தவறுகள் செய்து விட்டார். நான் மன்னித்து விட்டேன். எப்படி என்றால் சீரு சிறப்புமாக சீரும் சிறப்புமாய் செல்வமா வாழக்கிறவன். ஓ தந்தையே ஒரு விண்ணப்பமாச்சு. முன்னமே இட்டதோ பயந்த வகையால் போச்சு முட்டவனை விட்டொழிந்து முடிந்து போச்சு. பின்ன இட்ட வரமதம் பிசைக்கிடாத பேயனே எதை எண்ணி பெருமை கொள்ளு. பண்ணியே நீ சொன்ன எரிதான் வந்து பறிக்குமோ அடியனுக்கு பயமே நீங்க. சின்னவன் கேட்டேன் என்று கோபம் வேண்டாம், செய்யன் மேல் தயவு செய்து செப்புவீரே. ஆனால் தந்தையே முன்பு பரியாசம் செய்து பெற்ற சாபம் எந்த வகையால் போச்சு. பின்பு உங்களை வேண்டி வலம் வந்து தந்த வரம் எந்த வகையால் போச்சு. இரண்டில் எது வந்து குடுத்துக்கிறீங்க, வரமும் குடுத்துக்கிறீங்க. இது ரெண்டு எதுதான் பலிக்கும். அது அதை விவரமாக தெரிவிப்பு தந்தையே. ஆனால் குமார செல்வமே அங்க இரண்டில் ஒன்று அந்த இரண்டில் ஒன்று உன்னை விட்டு போகுமோ என்று எண்ணாதே கண்மணியை இனி ஓர்க்காலோ அந்த மகட்டி செய்யும் அதற்குள்ள குருகுலத்தை ஆள முட்டி முனைவார் கால்வழியோட்ட இரண்டு இந்த சாபம் எல்லாம் வந்து சேரும் சிவபெருமான் இன்றெடுத்த சிறவற்றனாலே மறைந்து அதற்குள்ள குல தெய்வமாகி மக்களை காத்திடுவாய் மகிழ்வாய். ஆனால் கேளும் கண்மாணி குமார செல்வமே, எப்படி தந்தையே உன்னுடைய உனக்கு கொடுத்த சாபமும் வரமும் உன்னை விட்டு எப்பொழுது நீங்காது. சாபமும் நீங்காது, வரமும் நீங்காது. அதோ உன்னுடைய முட்டி முனை எப்படி என்றால் கண்மணி குமார செல்வமே, இந்த சாபமோ வரமோ இரண்டும் உன்னை விட்டு போகாது. எப்படி என்றால் என்னிடத்தில் வந்து ஒரு குட்டி சமத்தாரை கொண்டு வந்து குடும்பத்தரம் செய்தது குடும்பத்தில் பிறந்து நீயோ கோலம் கையமா
திரிவா என்று சாபம் கொடுத்து விட்டேன். ஆஹா. என்ன சாபம் கொடுத்தேன்? கோலம் கட்டி வச்சு மாதிரி சாபம் கொடுத்தீங்க. சாபத்தை கொடுத்து விட்டேன். ஆ. இரண்டாவது முறை ஆஹா. இப்பொழுது ஆ. மக்களுக்கு ஆ. இப்படி செய்து விட்டாய் என்று ஆ. வரவும் கொடுத்திருக்கிறேன். ஆமா. அந்த வரம் எப்படி என்றால் ஆ. நீயோ ஆ. திருவண்ணாபுரம் சென்று ஆ. இந்த ஆடுகளை மேய்த்து ஆடுகளை மேய்த்து காலம் கழித்து காலம் கழித்து வந்தால் அப்படி வருகின்ற நேரத்தில் ஆ. அந்த பரமசிவனாக பரமசிவனாக தேர்ந்தெடுத்த ஆ. வீரபத்ரன் ஆ. உங்களை வந்து காத்து ரட்சிக்குவார். ஆ. உங்களை நாடி வருவார். ஆ. உனக்கு புற தெய்வமா வருவார். ஆ. நீ நீடோடி காலமாக ஆ. ஐந்திருப்பார் சொன்னோம். அது வரையிலும் நீ ஒரு ஆடுகளை மேய்த்து காலம் கழித்து வருவாயப்பா. அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஆ. இது அண்ணநகர் கிராம சபா வழங்கக்கூடிய இந்த வீரக்கவுண்டர் பிள்ளையாக வேலை தெரித்த விஷ்ணுக்காக 101 ரூபாய் அப்படி அப்படி போ ராமோதராவா அப்படி ஒரு ராமராமா வீரப்பட்ட கிராமத்தில் சமாளமா ஆயுதக்கூடிய ஏழுமலை என்ற தவமணி ஏழுமலை என்ற தவமணி இந்த இளப்பிள்ளையாக விடந்தரித்த விஷ்ணுக்காக 200 ரூபாய் எப்படி என்றால் ஏதோ வைய